உங்களுக்கு என்ன கனவு வேணா இருக்கலாம், என்ன கோல் வேணா இருக்கலாம், என்ன டிசைர் வேணா இருக்கலாம், என்ன ஆசை வேணா இருக்கலாம். எந்த ஆசை எந்த கோல் எதுவாக இருந்தாலும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருந்தால் தான் எந்த கோலாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், மெட்டீரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சியை டைசெக்ட் பண்ணி தோண்டி பார்க்கும்போது தேர் இஸ் யுவர் எமோஷன்ஸ். அதாவது உங்களோட எமோஷன்ஸ், உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் கவனம், உங்கள் அட்டென்ஷன், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்கள் தாட்ஸ் வித் எமோஷன் அண்ட் உங்கள் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃப்ரீக்வன்சியோட காம்பனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அலைன் ஆகும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கார் வேணுன்ற பட்சத்தில் உங்கள் எமோஷன்ஸ், அதாவது உங்கள் கார் உங்ககிட்ட இருந்தால், அந்த பர்டிகுலர் கார் உங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல, அந்த கார் உங்ககிட்ட இருந்தால் என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் பிலீஃப்ஸ், உங்கள் நம்பிக்கைகள். இந்த கார் என்னால் வாங்க முடியாது, அந்த கார் என்னால் வாங்க முடியாது, இந்த கார் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, கார் வாங்குறது கஷ்டம், கார் வாங்குறது அவ்வளோ சீக்கிரத்தில் பாசிபிள் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி நம்பிக்கைகள் இல்லாமல் கார் வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, என்னால் நினச்சா அடுத்த மாதமே கார் வாங்க முடியும், கார் யார் வேணால் வாங்கலாம், கார் வாங்குறது ஒரு மேட்ரா, அந்த மாதிரி பிலீஃப்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் அட்டென்ஷன். ஐயோ என்கிட்ட கார் இல்லையே, ஐயோ என்கிட்ட கார் இல்லையே, சே கார் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ன்ற ஒரு தப்பான ரியாலிட்டியில் உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் ஆல்ரெடி கார் இருக்கிற ரியாலிட்டியில் உங்கள் கவனம், உங்கள் ஃபோக்கஸ் செலுத்தப்படணும். அதுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ். கார் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க, என்ன மாதிரி தாட்ஸ், என்ன மாதிரி எண்ணங்கள் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கார் இருந்தால் நீங்கள் நன்றியாக ஃபீல் பண்ணுவீங்க, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, கடவுளுக்கு நன்றி சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அண்ட் உங்கள் ரியாக்ஷன்ஸ். ஆல்ரெடி கார் இருந்தால் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி, உங்கள் லைஃப்பில் வர சிச்சுவேஷன்ஸ் பற்றி ரியாக்ட் பண்ணுவீங்க. ஒரு கார் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேஞ்ச் கோத்ரூ பண்ணிட்டு போவீங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் உங்கள் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி. நான் ஆல்ரெடி எமோஷன்ஸ் பற்றி பேசியிருக்கேன், அட்டென்ஷனை பற்றி பேசியிருக்கேன், தாட்ஸ் பற்றி பேசியிருக்கேன், ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு வீடியோ வரும். அண்ட் இந்த வீடியோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும், கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். You don't get what you want, you only get what you expect. Okay, so for example உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் அப் பண்ணணும், இல்லை என் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹீல் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ஆர் எனக்கு என் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கோல், ஒரு டிசையர், ஒரு இன்டென்ஷன், ஒரு ஆசை, ஒரு கனவு இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஜிம்முக்கு போய் வெயிட் குறைக்க போகிறேன். பட் வாட் யூ எக்ஸ்பெக்ட்? ஃபர்ஸ்ட் 1 மாதம் 2 மாதத்துக்கு பெருசாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை நான் கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது ஆன்டிசிபேஷனாக மாறும். அதாவது தமிழில் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து எதிர்பார்ப்பு, ஆன்டிசிபேஷனுக்கு வந்து எதிர்நோக்கிறது. அண்ட் ஆன்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போது யூ நோ, அதாவது உங்களுக்கு தெரியும் இது நடக்கும்ன்ட்டு, யூ நோ இட் வில் ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்மெட் போடுறது அண்ட் வாட் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன், அதாவது நம்மளோட டெத், அந்த சுச்சுவேஷனுக்கு எதிர்பார்க்கறதுனால தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்மெட், சீட் பெல்ட்ஸ் இது எல்லாமே போடுறோம். ஸோ இன் சம் சார்ட் ஆஃப் வே, இன் அ ஹிடன் வே, வி ஸ்டில் எக்ஸ்பெக்ட் தட் இட் கேன் ஹேப்பன். ஸோ நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க, ஹெல்மெட் போடாதீங்க சொல்ல போகிறது கிடையாது. அது பண்ணவும் பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் ரைட். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் ஆணித்தரமாக உங்கள் ஹார்ட்லேருந்து நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது உண்மையாக இருந்தால் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவுமே எடுக்க வேணாம். பட் அந்த மாதிரி ஒரு ரேடிக்கலான ஐடியா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஐடியாவை உங்களை அக்செப்ட் பண்ண சொல்லி நான் கேட்கவே மாட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் நாட் ரெடி. நீங்கள் அந்த மாதிரி ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ணி உள்வாங்கிட்டு இருக்கிறது அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகலை. ஸோ அஃப்கோர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்மெட், சீட் பெல்ட்ஸ் கண்டிப்பாக போடணும், மாற்றக்கருத்தே இல்லை. ஓகே, பட் இது வந்து லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ஸ். இதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் சே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
ஒரு ஃபர்ஸ்ட் 2 monthsக்கு அந்த பிஸ்னஸ் டல்லாக தான் இருக்கும், அதுக்கு மேலே தான் பிக்கப் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஆர் எல்ஸ் பிஸ்னஸ் போடுறேன், ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் போகிறேன், அஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ் வர போகிறாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஆர் மேரேஜ் ஆனாலே வந்து சண்டை சச்சரவு தான் இருக்கும், மேரேஜ் ஆனாலே ஒரு ஸ்கேரியான விஷயம், மேரேஜ் ஆனாலே ஒரு பயமான விஷயம், மேரேஜ் ஆனால் பொண்ணுங்க மாறிடுவாங்க, பசங்க மாறிடுவாங்க. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் யுவர் மேரேஜ்? பிரேக்கப். நிறைய பேர் நான் பார்க்குறேன், முக்கியமாக என் ஜென்ரேஷனில். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் என் ஆடியன்ஸில் வந்து கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன் இருக்கீங்க, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் மை பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிலேட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல. நிறைய பசங்க நிறைய பொண்ணுங்க பிரேக்கப் நடக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைஃப்பில் இட்ஸ் அ நார்மல் திங் தட் மெனி பீப்புள் ஹேவ் டு கோ த்ரூ. அண்ட் ஒரு பிரேக்கப் நடக்குதுன்னா என்றைக்குமே லவ்வே வேண்டாம், லவ்னால ஏமாற்றம் தான், எல்லா பசங்களுமே ட்ராஷ் தான், எல்லா உமனுமே ட்ராஷ் தான். அகெயின் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆர் ஃபோர்த், ஜாப் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதாவது லே ஆஃப் நடந்திருக்கலாம், ஆர் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், நீங்கள் இப்போ தான் வேலை தேடுறீங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வாட் ஒரு பொதுவாக டிப்பிக்கலாக இந்த மாதிரி சினாரியோவில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஒர்க்கிங் பீப்புளுக்கு, ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் போட்டால் அஃப்கோர்ஸ் 90% ரிஜெக்ஷன் வந்துடும். அஃப்கோர்ஸ் பாதியில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் எனக்கு இன்டர்வியூ கிடைக்கிறது கஷ்டம் தான். அஃப்கோர்ஸ் நான் 100 அப்ளிகேஷன் போட 2 இன்டர்வியூ தான் வரும். தே எக்ஸ்பெக்டிங் இட். இட்ஸ் நாட் ரியாலிட்டி. தே ஆர் கிரியேட்டிங் த ரியாலிட்டி. பிகாஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன்ஸில் இட்ஸ் ஓகே டு கீப் எ பேக்கப், அதெல்லாம் விட்டுருவோம். பட் டே டு டே லைஃப்பில், டே டு டே கோல்ஸில் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? பிகாஸ் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறீங்களோ அதை ப்ரிப்பேர் அதுக்கு நோக்கி தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், இன்கேஸ் வேலை கிடைக்கலாம் என்ன பண்ணுறது? எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இந்த பொண்ணோட நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குது, இன்கேஸ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? பிரேக்கப் ஆகிடும், ஒருவேளை சண்டை வரும். எக்ஸ்பெக்டேஷன். எல்லாமே இன்னும் இப்படி தான், எல்லா உமனும் இப்படி தான், லவ்னாலே கெடுதி. எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறீங்க, ஓகே, பிஸ்னஸ்னாலே ரிஸ்க் தான். பிஸ்னஸ் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபெயிலியர்ஸ் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, ஜான்வரி டு மே எனக்கு நல்லா சேல்ஸ் நடக்கும், பட் அஃப்கோர்ஸ் மே டு டிசம்பர் எனக்கு பெருசாக சேல்ஸ் நடக்காது, பிகாஸ் சீசன் கிடையாது. நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம். எக்ஸ்பெக்டேஷன். இது எதுவுமே ஃபேக்ட் கிடையாது, இது எல்லாமே உங்கள் பிலீஃப், இது எல்லாமே உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் எதுக்கு எல்லா தடவையும் நெகட்டிவ் சினாரியோஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? ஏன்? அதுக்கு ரீசன் இருக்கு. Why do I always expect negative things? ஸோ இதுக்கு 2 ரீசன் இருக்கு. The first is programming or upbringing or conditioning. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், ஸோ சின்ன வயசுலேருந்தே என்ன ப்ரோக்ராமிங் நம்மளுக்குள்ளே செலுத்தப்படுது, எப்படி நம்ம வளர்கிறோம், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சொசைட்டி, நம்ம ஸ்கூல்ஸ், நம்ம நெய்பர்ஸ், நம்மளை சுற்றி ரிலேட்டிவ்ஸ், என்ன கண்டிஷனிங், என்ன ப்ரோக்ராமிங் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்து. வி ஆர் ட்ரெயின்ட் டு எக்ஸ்பெக்ட் ஹார்ட் திங்ஸ். சின்ன வயசுலேருந்து வி ஆர் ட்ரெயின்ட் டு எக்ஸ்பெக்ட் ஹார்ட் திங்ஸ். வி ஆர் நாட் ஒரு விஷயத்துலேருந்து எப்பவுமே பெஸ்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. பிகாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த நெகட்டிவ் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த நெகட்டிவ் இஸ் த நார்ம். அதுதான் இங்கே நார்மல். பட் அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் அப்நார்மல் திங் இங்கே எல்லாருமே பண்ணுறது. பட் அதுதான் நார்மல்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் த வர்ஸ்ட். அண்ட் இதில் என்ன இன்னும் கவலைக்கடமான ஒரு தற்கொலைத்தனமான, ஐம் சாரி பட் இட் இஸ் தற்கொலைத்தனம். இன்ஸ்டாகிராமில் ஆர் ஈவன் இன் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், மெனி பீப்புள் நான் பார்க்குறது என்னன்னா, ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த வர்ஸ்ட் ஸோ தட் யூ கான் பி டிசப்பாயிண்ட். அதாவது டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே வந்து இருக்கிறதே வர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கோட்ஸ் இருக்குது. நிறைய பேர் இதை ஃபாலோவர் பண்ணுறாங்க, ஆஸ் தேர் லைஃப் ஃபிலாசபி இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த உலகம், திஸ் வேர்ல்டு எப்போவுமே உங்ககிட்ட நெகட்டிவிட்டியாக செல் பண்ண பார்க்கும். எப்போவுமே ஒரு லேக், ஒரு லிமிட்டேஷன், ஒரு
ஒரு லோ வைப்ரேஷன் தான் உங்களுக்கு செல்ஃப் ட்ரை பண்ணுமே தவிர ஹை வைப்ரேஷனல் திங்ஸ் எப்பவுமே உங்கள்கிட்ட விற்கணும்னு எதிர்பார்க்காது. எப்போவுமே நியூஸை பாருங்கள், வாட் டு தே சே, நியூஸ் எடுத்து பார்த்தாலே, சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலே, இந்த கம்பெனியில் 5000 பேர் தூக்கிட்டான், அந்த கம்பெனியில் லே ஆஃப் நடந்துருச்சு, ஸ்டாக் மார்க்கெட் கவுந்துச்சு, கிரிப்டோ மார்க்கெட் கவுந்துச்சு, ரிசெஷன் நடக்குது, இன்ஃப்ளேஷன் எங்கேயோ போகுது, கவர்மெண்ட் சரியில்லை, கரப்ஷன் நடக்குது. ஸோ வாட் ஆர் யூ பீயிங் ட்ரெயின்ட் ஆன்? என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு இந்த உலகம் உங்களை ட்ரெயின் பண்ணுது சின்ன வயசுல இருந்து. வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? ஸோ ஆஸ் ஒரு இட் இஸ் ஆல்சோ பிஹேவிங் ஆஸ் அ கோப்பிங் மெக்கானிசம். ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் நடக்குதுன்னா அந்த மொமெண்ட்டில் அது டிசப்பாயின்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியலாமே தவிர ஒரு பிக் பிக்சர் எடுத்து பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லையா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஓகே, ஸோ இதுதான் உங்கள் கோல். ஓகே, த கோல் இஸ் ஃபார் யூ டு கெட் அ ஜாப். ஒரு ரொம்ப ஹை பேயிங்கான ஒரு 6 figure ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, அண்ட் இதுதான் உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் இன்னும் ஜாபில் தான் இருக்கீங்க, பட் யூஆர் மேக்கிங் லைக் 30K per month ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, நான் வந்து இந்த ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், 6 figure சேலரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் லைன். நான் இந்த ஜாபை குவிட் பண்ணுறேன், அடுத்த நாளே எனக்கு 6 figure ஜாப் வந்துடும், ரேண்டமாக வந்துடும், ரொம்ப மேஜிக்கலாக வந்துடும். the moment you change your frequency, உங்கள் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு பாத் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு பாத் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பிரிட்ஜ் ஆஃப் இவெண்ட்ஸ். இந்த இவெண்ட்ஸை கோ த்ரூ பண்ணி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த பிரிட்ஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணாமல் இந்த மேனிஃபெஸ்டேஷன்களை அச்சீவ் பண்ண முடியாது. இந்த பிரிட்ஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நான் கோ த்ரூ பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிட்ட நான் போகணுன்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது. இட் இஸ் த யூனிவர்சல் ஜாப். ஸோ இந்த பாத்தில் நீங்கள் இந்த பாத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் யூ லூஸ் யுவர் ஜாப், அண்ட் இந்த பாயிண்டில் you lose your savings. So big picture தெரியாமல் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆர் இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஐயோ எனக்கு வேலை போச்சு, ஐயோ நான் சேவிங்ஸ் வச்சு எல்லாமே போயிடுச்சேன்னு அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த இடத்த ஒரு மினி ட்ராமாவாக்கி இனிமேல் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, என் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு, என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, நீங்களே அந்த இடத்த டிசிஷன் எடுத்து ஒரு தப்பான நெகட்டிவான திங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நான் ஒரு இன்னொரு கான்டெக்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் இந்த வேலையை விட்டால் தான் இந்த வேலையை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எப்படி நீங்கள் 2 வேலையை பார்க்க முடியாது. ஸோ யூனிவர்ஸ் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை வந்து விட வைக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி அதை தோணும்னா ஐயோ அந்த வேலையை விட தூக்கிட்டாங்களே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். பிகாஸ் யூ ஆர் ட்ரெயின்ட் டு எக்ஸ்பெக்ட் பேட் திங்ஸ், யூ ஆர் ட்ரெயின் டு எக்ஸ்பெக்ட் நெகட்டிவ் திங்ஸ். நீங்கள் ஒரு நாயை ட்ரெயின் பண்ணால் அது எவ்வளோ லாயலாக அந்த ட்ரைனிங் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ட்ரெயின் ஆகப்படுறோம் இந்த உலகத்தினால, இந்த வேர்ல்டுனால. நெகட்டிவ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் ஜாப் லூஸ் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் எந்த ஹோப்பும் லூஸ் பண்ணல. ஓகே, நினச்ச மாதிரி நான் ஜாப் விட்டுட்டேன், ஸோ ஐ எம் ரெடி, நான் வந்து 6 figure ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஒரு வில் பவர் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பட் கொஞ்ச நாளில் யூ லூஸ் யூர் சேவிங்ஸ் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது கெட்டதாக தான் இருக்கும், கெட்டதாக மாதிரி தான் தெரியும். பட் வாட் இஃப் அந்த சிச்சுவேஷன் நடந்ததுனால நீங்கள் பரவாயில்லடா நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன், இவ்வளோ நாளாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஜாப்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன், ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து யூ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ரிஸ்கியர் கம்பெனிஸ் as well. And fortunately you get an interview and you crack that interview and you land the job. I'm just saying it as an example. இதே மாதிரி நடக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. What I'm trying to say is, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட் வந்து கெட்டது தான், இது வந்து இந்த சமயத்தில் இது எனக்கு கெட்டது தான் அப்படின்னு யூ கேன் நெவர் எவர் எவர் ஜட்ஜ் இட். பிகாஸ் ஒன்ஸ் யூ ஹவ் மேட் அ டிசிஷன், எனக்கு இந்த டிசைர் வேணும், எனக்கு இந்த ஆசை வேணும், இதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன்ட்டு உங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் மாற்றிட்டு ஆல்ரெடி அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்தால், ஆல்ரெடி அந்த கோல் உங்ககிட்ட இருந்தால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்ட்டு உங்கள் ஃப்ரீக்வன்சி மாற்றின அப்புறம்
அந்த பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அந்த பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் என்ன நடந்தாலுமே தேர் நீட்ஸ் டு பி ஃபெய்த், தேர் நீட்ஸ் டு பி கன்விக்ஷன். ஓகே, ஸோ நான் ஃபெய்த்னு சொல்லும் போது, நான் ஃபெய்த் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃபெய்த்னா நம்பிக்கை, நம்பிக்கை, அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை, ஒரு அன்சீன் இன்விசிபிள் ஃபோர்ஸ் மேலே நம்பிக்கை. ஸோ ஃபெய்த்லாம் வந்து சும்மா அப்பெல்லாம் கிடையாது. ஃபெய்த்தோட எட்டிமிலாஜிக்கல் ஒரிஜின், அதாவது ஃபெய்த்தோட ஒரிஜின் என்ன? ஸோ ஃபெய்த்தோட ஒரிஜின் வந்து ஃபீடஸ், அதாவது லாட்டின் மொழியில் ஃபீடஸ்ன்ற வேர்டில் இருந்தால் இங்கிலீஷில் ஃபெய்த் அப்படின்னு ஒரு வேர்டை கிரியேட் பண்ணாங்க. ஃபீடஸ்னால் என்னன்னா கான்ஃபிடென்ஸ். அண்ட் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பேசுறது கன்விக்ஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்புறதுக்கு மட்டும் போதவே போதாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, லைட்லாம் ஆஃபில் இருக்குது, அந்த சுவிட்சை போடும்போது லைட் ஆன் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நம்புறீங்களா இது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சந்தேகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஐ நோ, அதுக்கு பேர் தான் கன்விக்ஷன். எனக்கு இது தெரியும், இது நடக்கும், நோ மாட்டுக்கிறது. உங்ககிட்ட வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேர் நிதிஷ்னா, உங்ககிட்ட வந்து உங்கள் பேர் நிதிஷ் கிடையாதுன்னு சொன்னால் சிரிச்சுட்டு போவீங்க. பிகாஸ் யூ ஆர் ஃபுல் ஆஃப் கன்விக்ஷன். நான் உங்ககிட்ட வந்து வானம் வந்து ப்ளூ கிடையாது, நீலம் கிடையாது, அது வந்து பச்சை, அது வந்து க்ரீன்னு சொன்னால் சிரிச்சுட்டு போவீங்க. பிகாஸ் யூ நோ, உங்களுக்கு தெரியும் வானம் ப்ளூ கலரில் தான் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் ஃபெய்த், அதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது யூ ஹாவ் டு பி இன் த கன்விக்ஷன் தட் யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர். இந்த விஷயம் நடக்கும், ஒரு 6 ஃபிகர் ஜாபுக்கு நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன். ஸோ வேலை போனால் என்ன, சேவிங்ஸ் யூஸ் பண்ணால் என்ன? பட் ஒரு 3D வேர்ல்டில், ஒரு 3D ரியாலிட்டியில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேவிங்ஸை லூஸ் பண்ணுறீங்க, அந்த பிரிட்ஜ் ஆஃப் இவெண்ட்ஸில் ஒரு தப்பான அந்த இடத்துக்கு மோசமான இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலியை பார்க்க வேண்டியது இருக்கலாம், உங்கள் ஃபேமிலிஸ்க்கான நீட்ஸ் இருக்கலாம், அது எல்லாமே நீங்கள் காம்பன்சேட் பண்ணி மீட் பண்ணி தான் ஆகணும். 3D ரியாலிட்டியில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஓகே, சேவிங்ஸ் லூஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ண போகணும், ஸ்விக்கி டிரைவர் ஆகணும், என்ன வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 3D ரியாலிட்டியில் என்ன பண்ணணுமோ அது நீங்கள் பண்ணுங்கள். பட் மைண்ட் லெவலில், மென்டலி நீங்கள் எப்படி இருக்கீங்க அதுதான் இங்கே முக்கியம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3D ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறது, உங்கள் லைஃப் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் யுவர் ஃபேமிலி மைட் ஹேவ் நீட்ஸ், யூ மைட் ஹேவ் நீட்ஸ், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். பட் மைண்ட் லெவலில், ஐடென்டிட்டி லெவலில், ஃப்ரீக்வன்சி லெவலில் எப்படி இருக்கீங்க, என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அதுதான் இங்கே முக்கியம். ஸோ நீங்கள் அதே ஃப்ரீக்வன்சியில் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் யூ வில் கெட் a 6 figure ஜாப், ஆமாம் எனக்கு 6 figure ஜாப் கிடைக்க தான் போகுது, கிடைச்ச உடனே நான் ஐம் கோயிங் டு டர்ன் மை லைஃப் அரவுண்ட், என் லைஃபை சேஞ்ச் ஆக போகுதுன்னு அந்த ஒரு கன்விக்ஷன், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, இன்டர்வியூ, ஒரு ஹை பேயிங் ஜாப் இன்டர்வியூ வரும்போது என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் படிக்க ஆரம்பிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனே நீங்கள் இருக்க யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர். ஸோ நம்ம ஏன் ஆல்வேஸ் நெகட்டிவ் திங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பட்சத்தில் நம்ம ட்ரெயின் ஆகியிருக்கோம், அந்த ட்ரைனிங் வந்து வெளில வந்தாகும். அண்ட் செகண்ட் ரீசன், இட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்துருவோம். செகண்ட் ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடக்குது, உங்களுக்கு ஒரு பிரேக்கப் நடக்குது. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நெக்ஸ்ட் வர போகிற எல்லா பொண்ணுங்க, எல்லா பசங்க யாராக வந்தாலுமே என்னை ஏமாற்ற தான் போகிறாங்க. கவர்மெண்ட் நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணுதுன்னா கவர்மெண்ட் எப்பவுமே தீங்கு தான் பண்ணணும், கவர்மெண்ட்னால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இஃப் யூஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த கவர்மெண்ட் டு நாட் சர்வ் யூ, ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் எனக்கு வேலை நடக்காது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே வேலையை இழுத்து அடிப்பான். அது நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு? நீங்கள் எதுக்கு இங்கே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஹூ ஆர் யூ டு எக்ஸ்பெக்ட் இட்? நீங்கள் என்ன கடவுளா? நீங்கள் என்ன ஒரு ஃபியூச்சர் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சேஜா? நீங்கள் என்ன புத்தரா? நீங்கள் என்ன ஜீசஸா? நீங்கள் என்ன கிருஷ்ணாவா? யூ ஆர் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். ஸோ எப்படி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலே அதான் நடக்கும் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எய்தர் யூ ஆர் ட்ரெயின்ட் ஆர் யூ ஹேட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எய்தர் மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்கிறீங்க,
ஆர் நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாலும் எக்ஸ்பெக்டேஷனாக வளர்த்துக்கிறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் 2 தடவை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே வந்து ஒர்க் டிலே ஆனதுனால 3வது தடவை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுனால அந்த ஒர்க் டிலே ஆகும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க தேவை இல்லையே. ஈஸியாக நடக்கும். ஆஃப்கோர்ஸ் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் எனக்கு ஈஸியாக வேலை முடியும், அதுதான் அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது. ஸோ அதுக்குன்னு நான் போகிறேன், நான் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடய நான் போகிறேன், பட் ஒரு நாள் டிலே ஆகுதுன்னா ஐ வில் ஸ்டில் பி இன் தட் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆகி வெளில வரவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போச்சுடா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் டிலே பண்ணிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த இடத்துல நான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா தென் பாயிண்டே கிடையாது. there's no point. அடுத்த நாள் எனக்கு வேலை முடியலாம், பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணி திரும்பி பழைய ஓல்டு ஃப்ரீக்வன்சி நான் போகிறேன் அப்படின்னா தென் ஐ கேன்சல் அவுட் த பிரிட்ஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு கீழே there's a sense of conviction and belief. ஸோ என்னென்ன நீங்கள் டெய்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்னென்ன லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அடுத்த மாதம் பிஸ்னஸ் நல்லா போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை அடுத்த மாதம் சீசன் கிடையாது, என் பிஸ்னஸ் பெருசு ஆவரேஜாக தான் போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆர் இந்த கப்பிள்ஸ் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 months சண்டே இல்லாமல், ஃபைட்டே இல்லாமல், ஆர்குமெண்ட்டே இல்லாமல் போகுதுன்னா they will start expecting a fight, they will start expecting an argument. என்னடா 3 மாசமா எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டே இல்லாமல் போகுது, அப்போ கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் வரணுமே, ஒரு பிரச்சனை வரணுமே. they will start expecting it. ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, ஒரு 5 months நல்லா போகுது, பட் உங்களால இதை நம்ப முடியல, என்னடா இது 5 months நம்ம ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும் அண்ட் மந்த் ஆன் மந்த் நம்ம இன்னும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், எதுவும் சரியில்லையே, அப்போ கண்டிப்பாக அடுத்த மாதம் எதுவும் பெருசாக வரப்போகுது. எக்ஸ்பெக்டேஷன் ஏன், எதுக்கு, ஏன்? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்ச மாதிரியே யூ கெட் வாட் யூ எக்ஸ்பெக்ட். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது வந்து சேர்ந்தோடனே பாத்தியா, ஐ டோல்ட் யூ ஸோ, நான் சொன்னேன் பார்த்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியா. அகெயின் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் இது மேலே இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உண்மை, இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நிஜம், இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன் பார்த்தியா, சொன்ன மாதிரி நடந்துச்சு, திருப்பி. இட்ஸ் அ சைக்கிள், இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள், இட்ஸ் அ டேஞ்சரஸ் சைக்கிள். ஸோ இங்கே இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்ணலாம்? உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரணுமோ அதுவும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வருதுன்னு சேஞ்ச் ஆன உடனே யூ வில் கம் டு நோ த ரியல் ட்ரூத். நிஜமான உண்மை என்னன்னு நீங்கள் கற்றுப்பீங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ எப்படி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம், அதுதான் அடுத்த கேள்வி. க்ரீன் யூஸே பண்ணலாம்னு நினைக்கிறேன், க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ சேஞ்சிங் expectations. First of all, ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு இருக்கிறதுக்கான காரணம் you have a negative charge. ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஏன் வந்துச்சு, ஏன் இந்த நெகட்டிவ் எமோஷனல் சார்ஜ் உங்களுக்குள்ள இருக்குன்னா, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சின்ன வயசில் நீங்கள் எதாவது கோத்ரூ பண்ணியிருக்கிற ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், ஆர் நீங்கள் அது நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ட்ரெயினும் ஆகிருக்கலாம். ஸோ எனிவே you have a negative charge, and இந்த நெகட்டிவ் சார்ஜை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு you need a positive charge. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஏன் வந்துச்சு, இன்டென்ஸ் நெகட்டிவ் இவெண்ட் இதனால வந்துச்சு. ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன வேணும், ஒரு இன்டென்ஸ் பாசிட்டிவ் இவெண்ட்.
ஓகே, ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது ரியல், எது இமேஜினேஷன்னு, எது கற்பனைன்னு சுத்தமாக அடையாளம் காமிக்கிற கேப்பபிலிட்டியே கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உண்மை தான். ஸோ ஒரு இன்டென்ஸ் பாசிட்டிவ் ஈவெண்ட்டை உங்கள் இமேஜினேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? யூ கெட் ரிலாக்ஸ்ட், அண்ட் ஒன்ஸ் யூ கெட் ரிலாக்ஸ்ட், ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காருங்க, படுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ஆன அப்புறம் யூஸ் யூர் இமேஜினேஷன். உங்களுக்கு என்ன டிசைர் வேணுமோ, அதாவது என்ன ஆசை உங்களுக்கு இருந்தாலும் அந்த ஆசையை கற்பனை மூலமாக உள்ளுக்குள்ளேயே பூர்த்தி செஞ்சுக்கோங்க. யூ ஃபுல்ஃபில் யூர் டிசைர் வித்தின் த்ரூ இமேஜினேஷன், த்ரூ அவேர்னஸ். ஸோ ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஆன அப்புறம் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி அந்த ஆசை ஒரு அந்த கோல் அச்சீவ் பண்ண அப்புறம் என்ன நடக்கும், என்ன சீன்ஸ் நடக்கலாம், அதை இமேஜின் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜினேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இமேஜின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிடும், அதாவது இம்ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக ஒரு இன்டென்ஸ் பாசிட்டிவ் ஈவெண்ட்டை நீங்கள் இமேஜினேஷன் மூலமாக க்ரியேட் பண்ணதுனால ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் அவுட் ஆகிடும், ஆஃப் செட் ஆகிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்கள் திருப்பி டெய்லி பண்ண உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னடா இவனுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும் போல். ஓகே, உங்கள் பேர் நிதிஷ்னா, ஓகே நிதிஷ்க்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும் போல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் பெஸ்ட் திங்ஸ் அவுட் ஆஃப் லைஃப். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் இன்டர்வியூ செலக்ட் ஆக தான் போகிறேன். செலக்ட் ஆகலன்னா கூட நான் எப்படியும் வேலைக்கு எடுத்துக்க தான் போகிறாங்க. நான் ஒரு காரில் நான் போகிறேன்னா என்னை எவனும் வந்து கிராஸ் பண்ண போகிறது கிடையாது, எவனும் என்கிட்ட வம்பு இழுக்க போகிறது கிடையாது. எனக்கு ஸ்மூத்தான ரைடாக இருக்கும். ஸோ யூ ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எனி சிச்சுவேஷன், அண்ட் திஸ் ஆல்சோ ரிக்வயர்ஸ் டிசிப்ளின். உங்கள் இமேஜினேஷனை மட்டும் நம்பாமல் கான்ஷியஸாக எப்போலாம் வந்து நம்ம நெகட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்ற பட்சத்தில் உங்கள் மைண்டை ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஏன் நெகட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு அவேராக இருந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்ன்ட்டு தேடுங்க, ஆன்சரை தேடுங்க. உங்கள் மைண்டு கிட்ட இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்ன பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்ட உடனே உங்கள் மைண்ட் உங்கள்கிட்ட ஆன்சர் கொடுக்கும், பதிலை கொடுக்கும். பிகாஸ் உங்கள் மைண்ட் வந்து ஒரு ஆன்சர் சீக்கிங் மிஷன். நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டு கேட்குறீங்கன்னா அதால் ஆன்சர் சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம மைண்டோட நேச்சரே அதான். எந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்டாலுமே அது பதில் சொல்லியே ஆகணும், உங்கள் மைண்ட் பதில் சொல்லி ஆகணும். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்ன பெஸ்ட்டாக நான் எதிர்பார்க்கலாம், என்ன பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பின்னாடி யூ மஸ்ட் ஹாவ் கன்விக்ஷன் ஆர் ஃபெய்த். அதாவது தெரியணும், ஆமாம் இது நடக்க தான் போகுது, ஃபுல் ஸ்டாப். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு டவுட் கிடையாது, ஒரு பேக்கப் பிளான் கிடையாது, எந்த ஒரு பிளான் பியுமே கிடையாது. நான் ஸ்விட்ச் போட்டால் லைட் எரிய போகுது, அவ்வளோதான். தெரியும், எனக்கு இந்த விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் கன்விக்ஷன், அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அதுதான் நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பின்னாடி இருக்கிற கன்விக்ஷனாக வளர்த்துக்கணும். கன்விக்ஷன் எப்படி இப்போ வளர்க்குறதுன்னு கேட்டால் சிம்பிள். நான் இப்போ சொன்னது அதே தான். த மோர் யூஸ் இன் இமேஜினேஷன், உங்கள் இமேஜினேஷன், உங்கள் கற்பனை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணி இந்த இமேஜினேஷன் மூலமாக எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எவ்வளோ உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் வெளில கொண்டு வரீங்களோ, எவ்வளோ வந்து எமோஷன்ஸ் லைக் சந்தோஷம், நிம்மதி, செக்யூர்னஸ், கிராட்டிடியூட், நன்றியாக ஃபீல் பண்ணுறது, ஒரு காமாக ஃபீல் பண்ணுறது, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் டே டு டே கோ த்ரூ பண்ணிக்கிட்டே, இமேஜினேஷன் மூலமாக கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் கன்விக்ஷன் வளரும், உங்கள் ஃபெய்த் வளரும். ஆமாம் இது நடக்க தான் போதும். ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணனாலும் சரி, நீங்கள் ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை என்ன ஆசை, வாட் எவர் டிசைர் யூ ஹேவ், திஸ் இஸ் த ப்ராசஸ். This is the process on how you can expect good things out of life and make it true in your reality. இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நல்ல விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்து நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஸோ கடைசியாக நல்லதே நினைங்க, அதான் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிம்பிள். நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ப்ராப்ளம்ஸை யூஸ் பண்ணுவோம். கெட்டது எதுன்னு நினைக்கிறேன், நல்லதே நல்லதே நடக்கும்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அது 100க்கு 100 மெட்டஃபிசிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக உண்மைதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யூர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யூர் ஃப்ரீக்வன்சி. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தப்பாக இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. அண்ட் அந்த புது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேலே ஃபெய்த், கன்விக்ஷன் வளர்த்துக்கோங்க த்ரூ இமேஜினேஷன்
அண்ட் தட் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. உங்கள் ஃப்ரீக்வன்சி ஏற்ற மாதிரி தான் ரியாலிட்டி இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரீக்வன்சியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய டைம் நம்ம கெட்ட விஷயங்களை தான் எதிர்பார்க்குறோம். ஸோ யூஸ் திஸ், இம்ப்ளிமெண்ட் திஸ். இதை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் யூ ஹவ் வேஸ்டட் யுவர் டைம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. என் கூட ஒர்க் பண்ணணும் ஆர் என் கூட இன்னும் கனெக்ட் ஆகணும் ஆர் ஏதாவது குவரிஸ் இருக்குது, வாட் எவர் இட் மே பி, நான் என்னோடய இமெயிலை லிங்க் நான் என்னோடய இமெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ரீச் அவுட் டு மீ எனி டைம் அண்ட் ஐ வில் ரிப்ளை டு யூ as soon as possible, right? So that's it from me. I will see you in another video.